வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அப்படியே ஸ்டேஜுக்குள்ளே சுவாமியும் சரி, லக்ஷ்மி பிரியாவும் சரி, விஜய் காவேரி அவங்களோட ரசிகர்கள் அவ்வளோ அவங்கள ரசித்து கொண்டாடிட்டுருக்கிற தருணத்தை அவங்க உணர்றது. இனிமேல் போன மியூசிக் எஸ்எஸ் மியூசிக்கோட அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட அவங்களோட ரீச்சே வந்து அபரிவிதமானது. உள்ளே என்ட்ரு ஆகும்போது அப்படி ஒரு சவுண்டு, ஒவ்வொருத்தருமே அவ்வளோ ஆசையாக வந்து கை குலுக்கி அப்படி பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் விருதுகளுக்கு மேலேங்க ஒரு கலைஞனுக்கு. ஸோ பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா அவங்களுக்குள்ள இன்றைக்கெலாம் நைட்டு தூங்கவே மாட்டாங்க 2 பேரும். ஸோ அந்தளவுக்கு ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், சாதிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய தெரிய ஒவ்வொரு முறையும் புரியும்போது அப்படின்ட்டு. ஸோ லக்ஷ்மி பிரியா ஃபஸ்ட்டே வந்திருப்பாங்களாட்டிருக்கு. சுவாமி லேட்டராக வந்திருக்கலாம் மேபி. ஏன்னா வந்து அவர் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி லக்ஷ்மி பிரியாவுக்கு கை கொடுத்துட்டு உட்காருவார். அது சச் எ லவ்லி மூமெண்ட்டு. அதுக்கு முன்னாடியே ஸ்டோரி போட்டிருப்பாங்க. பக்கத்தில் நிவின்னு இருப்பாங்க நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவோட அப்டேட்டில். ஸோ இங்கே நர்மதா கூட டோட்டலாக எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ், மகாநதியிலேருந்து டீம்லேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. பார்க்க ஒரு அழகான விஷயம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிதுன்னா பேசலாம். பட் ஆனால் அவங்க எஸ்எஸ் மியூசிக்கோட யூடியூப்லேயே எல்லாமே போடுவாங்க. அது பார்க்குறது இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.